ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ஜோதிட விஷயங்களாக பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? இதில் ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நிறையா பேர் வீட்டில் நடக்கிற விஷயம், அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அதாவது மனைவியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆண். ஓகேங்களா? அதாவது கணவரோட கட்டுப்பாட்டில் இருக்கிற பெண்களை நம்ம நிறையா பார்த்துருப்போம். நிறைய விஷயங்கள், என்னை இது செய்ய விட மாட்டேங்கிறாங்க, என்னை அது செய்ய விட மாட்டேங்கிறாங்க, என்ன நிம்மதியாக இல்லை, எங்கள் அம்மா வீட்டில் இருக்கப்போ நான் சந்தோஷமாக இருந்தேன், இப்போ இங்கே நான் கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் பெண்கள் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். எனக்கு நிறைய பிரச்சனை, என்னை அங்கே கூட்டிகிட்டு போகல, இங்கே கூட்டிகிட்டு போகல, நான் கேட்குறது வாங்கி கொடுக்கல, அப்படி எல்லாம் சொல்லுவாங்க பெண்கள். ஆனால் இதே விஷயங்கள் ஆண்களுக்கும் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மனைவி சொல்கிறத தான் கேட்கணும், மனைவி போடுறத தான் சாப்பிடணும், மனைவி எடுத்து கொடுக்குற ட்ரெஸ் தான் போட்டுக்கணும், மனைவி சொல்கிற இடங்களுக்கு தான் போகணும். அவரே சம்பாதிச்சா கூட அவங்க மனைவி அதை எப்படி செலவு பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அப்படி தான் அவர் செலவு பண்ண முடியும். அந்த அளவுக்கு கணவரை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மனைவிகள் அப்படிங்கிறது இருக்காங்க. என்னன்னா, இந்த பெண்கள் வெளியே அதை சொல்கிற அளவுக்கு ஆண்கள் சொல்லாததால் அந்த மாதிரி இருக்கிறது நமக்கு வெளியே தெரியாதோ தவிர, உண்மையிலும் பார்த்தா ஒரு கம்பீரமான ஆணாக இருப்பார் இவர். இவங்க மனைவியெல்லாம் எப்படி இருக்காங்களோ, அடிச்சிருவாரோ அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த கணவர் வீட்டில் மனைவி சொல்கிறத தான் கேட்பார். அவருக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அந்த அளவுக்கு மனைவியோட கட்டுப்பாட்டில் நிறைய ஆண்கள் இருக்காங்க. அவங்க வெளியே புலம்பாததால் நமக்கு அந்த விஷயங்கள் தெரியல. இந்த ஜாதக நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆணோட ஜாதகத்தில், இது முழுக்க ஆண் ஜாதகத்தை மட்டும்தான் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல எங்கேயுமே பெண் ஜாதகங்கள் வரவே வராது. ஒரு ஆண் ஜாதகத்தில் அவங்க மனைவி அப்படிங்கிறது சுக்கிரன். அந்த சுக்கிரன் எப்படி இருக்கோ அதுபடி தான் அவரோட வாழ்க்கை அமையும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது திருமண வாழ்க்கை அதுபடி தான் அமையும். அதுக்கப்புறம் அவரோட லக்னத்தை பொறுத்து அவரோட முழு வாழ்க்கையும் எப்படி அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம முடிவு பண்ண முடியும். அதாவது ஒரு ஆண் ஜாதகத்தை நீங்கள் இப்போவே எடுத்து பார்த்துட்டு மனைவி அப்படின்றது சுக்கிரன், அந்த சுக்கிரன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது ஒரு ஜாதகத்தில், ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல தன்மையோட இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. 1, 5, 9 வச்சு சுக்கிரன் இருக்குது அப்படின்னா மிக 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 சிறப்பான மனைவி அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அவரை எந்த வகையிலையும் கட்டுப்படுத்தவே மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்க பாட்டுக்கு அவரை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அவர் சொல்கிறத அவங்க மனைவி கேட்பாங்க. அதே போல் தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறதுலையும் மிக சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் அவங்க கணவன் மனைவிக்குள்ளே வரவே வராது. அவரே கோபமாக இருந்தார், சத்தம் போடுறாரு, சண்டை போடுறாருன்னா கூட அந்த பொண்ணு பொறுத்து போய்க்குவாங்க. அதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே சுக்கிரன் வல்லத்தன்மையோடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது 2, 4, 6, 10 அப்படின்னு தொடர்பு வச்சு வல்லத்தன்மையோட சுக்கிரன் இருந்தது அப்படின்னா, அவங்க 6ஆம் பாவம் இருக்குது இல்லைங்களா? 6ஆம் பாவம் அப்படிங்கிறது அடுத்தவர்களை கட்டுப்படுத்துறது தான் 6ஆம் பாவத்தோட வேலையே. அதில் அடுத்தவங்களையே கட்டுப்படுத்தும் அப்படின்னா கணவரை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துக்கோங்க. சுக்கிரன் 2, 4, 6, 10ன்னு இருக்கிற ஆண் ஜாதகருடைய மனைவியோட லக்னத்தில் 6ஆம் பாவம் இருந்துருச்சு அப்படின்னா, இவர் உட்காரணும். அது வாயில் கூட உட்காருன்னு சொல்ல மாட்டாங்க, கண்ணிலேயே பேசுவாங்க. அவங்க கஞ்சாடை காட்டுறதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆண் அவங்க சொன்னபடி கேட்கணும். இல்லைன்னா வீட்டுக்கு பரைடு நடத்திடுவாங்க. அவர் முடிஞ்சார். ஓகேங்களா? இப்போ சமீபமாக ஒரு நீயா நானா கூட பார்த்தேன். அதில் அந்த பையன் ஒரு பையன் சொல்கிறாரு, இன்னைக்கு ராத்திரியோட என் வாழ்க்கை முடிஞ்சுதுங்க அப்படின்னு. நீயா நானால ஏதோ பேசிட்டாரு, இனி வீட்டுக்கு போனால் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது, இன்னைக்கு ராத்திரியோட என் வாழ்க்கை முடிஞ்சுதுங்கன்னு சொன்னார். அந்த மாதிரி ஆண்கள் அந்த மாதிரி பெண்கள் அப்படி தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 6ஆம் பாவம் சுக்கிரன் 6ஆக இருந்துருச்சு அந்த ஜாதகத்தில் அப்படின்னா அவர் மனைவிக்கு கட்டுப்பட்டே தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. அவர் மீறினார் அப்படின்னா அங்கே பல பிரச்சனைகள் வரும். அதுலேயும் அந்த பெண்ணோட ஜாதகத்தில் லக்னத்தில் 6ஆம் பாவம் இருந்தது அப்படின்னா பிரச்சனையெல்லாம் பண்ணக்கூட முடியாது. இவர் வாயை திறக்க முடியாது. அதுக்கப்புறம் எங்கேருந்து நீங்கள் பிரச்சனை பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மனைவி என்ன சொன்னாலும்
அப்படி கேட்டுக்கணும். அப்போ தான் நல்லது, வாழ்க்கை நல்லாயிருக்கும். இல்லை எதிர்த்து பேசுனீங்களாலோ இல்லை உங்கள் மனசில் இருக்கிறத சொன்னீங்கனாலோ உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். இந்த ஆண்கள் வந்து சில பெண்கள் எப்படி ரொம்ப மனசு கஷ்டத்தில் புலம்புறாங்க, இவங்க புலம்ப மாட்டாங்க. ஆனால் அந்த பெண்கள் இருக்கிற அதே மன கஷ்டத்தில் தான் இவங்க இருப்பாங்க. நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடணும், அவங்க சொல்கிற விஷயங்களை சரியாக வாங்கிட்டு வந்துடணும், யார் கூட அவங்க பேசுன்னு சொல்கிறாங்களோ அவங்களோட தான் பேசணும். மனைவிக்கு பிடிக்காத யார் கூடயும் கணவர் பேச முடியாது. அவங்க அப்பா அம்மாவை போய் பார்க்கணுமா இல்லையாங்கிறத கூட மனைவி தான் முடிவெடுப்பாங்க. அவங்க கூட பிறந்தவங்களோட எப்படி இருக்கணும் பழகணும் அப்படிங்கிறத அவங்க மனைவி தான் முடிவெடுப்பாங்க. நண்பர்களோட இருக்கலாமா போகலாமா வரலாமா பேசலாமா அப்படிங்கிறத மனைவி தான் முடிவெடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒரு ஆண் ஜாதகத்தில் 2, 4, 6, 10 அப்படின்னு வல்லத்தன்மையோட சுக்கிரன் இருந்தால், அந்த பெண்ணோட ஜாதகத்தில் லக்னத்தில் 6ஆம் பாவம் இருந்தது அப்படின்னா அந்த பெண் சொல்கிறது தான் அந்த வீட்டில் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் ஆண்களை வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து அந்த ஆண் ஜாதகத்தில், அதாவது சுக்கிரன் வல்லத்தன்மையோடு இருக்கிற ஆண் ஜாதகத்தில் அந்த ஆணோட லக்னம் ஒற்றைப்படை பாவ தொடர்பில் இருந்துருச்சு அப்படின்னா அவர் மனைவி என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லி கேட்டுப்பார். ஏன்னா அவருக்கு தெரியாது, மீறி பேசுறது கூட இல்லை, அவருக்கு தெரியாது என் மனைவி சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு அவர் முடிவுக்கு வந்துடுவார். அது திருப்பி கூட பேச மாட்டார். அதே போல் 5ஆம் பாவம் 5, 11 அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு நல்ல காதலர். ஓகேங்களா? அவர் வந்து மனைவியை காதலிச்சுக்கிட்டே இருப்பார். அதனால் அவருக்கு வந்து மனைவி தப்பு தான் சொல்கிறாங்கன்னு கூட புரியாது. அவருக்கு வந்து அவங்க மனைவி மேலே முழு நம்பிக்கை. அவங்க சரியாக தான் சொல்லுவாங்க, அவங்க தப்பு சொல்கிறதா நமக்கெல்லாம் தோணும். ஆனால் அந்த கணவருக்கு வந்து தான் மனைவி சரியாக தான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது தான் சரி, அவங்க சொல்கிற மாதிரி கேட்டுக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி நினைப்பார் அவர். ஆனால் 5ஆம் பாவம் அவருக்கு 5, 11, அவர் மனைவியை அவர் உயிருக்கு உயிராக நேசிப்பார். அதனால் அவங்க மனைவி சொல்கிறது தான் அவருக்கு வேத வாக்கு. அதனால் அவங்க மனைவி என்ன சொன்னாலும், லக்ன பாவம் ஒற்றைப்படை பாவ தொடர்பு, 5ஆம் பாவம் 5, 11 தொடர்பு, 11ஆம் பாவம் 5, 11 தொடர்பு அப்படின்னு இருந்துருச்சு, 7ஆம் பாவமும் ஒற்றைப்படை தொடர்பு அப்படின்னு இருந்துருச்சுன்னா அவங்க வந்து அவங்க மனைவி என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாரு. ஏங்க 6:30 மணி ஆச்சு எந்திரிங்க அப்படின்னு சொன்னால் எந்திரிப்பார். போய் பல்லு விளக்குங்கன்னு சொன்னால் பல்லு விளக்குவார். வந்து உட்காந்துட்டு தான் இருப்பார். காஃபி கொடுன்னு கேட்க மாட்டார், அவங்களா கொண்டு வந்து காஃபி கொடுத்தா தான் குடிப்பார். அந்த மாதிரி அவர் வாழ்க்கையே மனைவி சார்ந்து தான், மனைவியோட கண்ணசைவில் தான் அவரோட வாழ்க்கையே இருக்கும். அந்த மாதிரி கணவர்கள் நிறைய இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி என்ன வேணாலும் அவருக்கு தலைவலிக்குதுன்னா இவங்க டாக்டர்கிட்ட போங்கன்னா தான் அவங்க போவாங்க, இல்லைன்னா அந்த தலைவலியோட அவங்க பேசாமல் தான் இருப்பாங்க. ஒரு பல்லுவலி வந்துருச்சுன்னா மனைவி சொன்னதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்ட போவாங்களே தவிர சுயமாக தானாக சிந்திச்சு ஒரு இதுவும் செய்ய மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நிறைய கணவர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? அதே கணவருடைய ஜாதகத்தில் 2, 4, 6, 10 அப்படின்னு லக்னம் வல்லத்தன்மையோட இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கணவர் இவங்க சொல்கிறத கேட்பார். சில விஷயங்கள், அதாவது சிறப்பாக இவங்க சொல்கிறது சரியாக தான் இருக்குது, நம்ம அது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிருவார். ஆனால் இவங்க சொல்கிறது சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் 2 பேர்த்துக்குள்ளேயும் சண்டை வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீ இப்படி சொல்லலாம், நான் அப்படி தானே செய்யணும், நீ என்ன இப்போ எங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கணவர் கேட்குறாரு, நான் குழந்தைய எடுத்துகிட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், அவனை காட்டணுமில்ல அப்படின்னு கேட்டால் மனைவி முடியாதும்பாங்க. என் குழந்தைய நான் அவங்களுக்கு காட்ட விருப்பப்படலை, அவங்க அன்னைக்கு அப்படி செஞ்சாங்க எனக்கு இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி மனைவி ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா, வாய் மூடிட்டு அப்படின்னு சொல்லுவார் திருப்பி. ஓகேங்களா? இவங்களும் அதுக்கு சரியாக அவர் பேசுனதுக்கு திருப்பி சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி 2 பேர்த்துக்கும் மிக ஒரு அதாவது சரியான சண்டையாக இருக்கும். பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கேட்குற அளவுக்கு அவங்க ஏதோ சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிற அளவுக்கு அடிக்க முடியாது. ஏன்னா சுக்கிரனும் 2, 4, 6, 10 இருக்கப்போ மனைவி மேலே கை வைக்க முடியாது, அவங்க திருப்பி ஏதாவது செய்வாங்க. அதனால் அடிக்க மாட்டார். ஆனால் ரொம்ப கோவமாக சண்டை போட்டுட்டு அன்னைக்கு வந்து கோச்சாரத்தில் என்ன கிரகங்கள் இருக்கோ அந்த பொறுத்து இவர் ஜெயிக்கிறாரா அவர் ஜெயிக்கிறாரா, அவங்க அம்மாவை போய் அவர் பார்க்க போகிறாரா, இல்லை போகக்கூடாதுன்னு மனைவி சொன்னதும் கோச்சிட்டு வீட்டிலே இருக்காரா அப்படிங்கிறது அன்னைக்கு கோச்சார நிலையை பொறுத்து நடக்கும். ஒரு நாளைக்கு பெண் ஜெயிச்சிருவாங்க, ஒரு நாளைக்கு அந்த ஆண் ஜெயிச்சிருவார். அந்த மாதிரி அந்தந்த நேரங்கள் பொறுத்து இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இந்த கோபம் வந்து
அந்த சொன்னதுக்கான கோபம் அது ஒரு 10 நாள் 15 நாளைக்கு பிரதிபலிக்கும். அவர் சரியாக இவங்க கூட பேச மாட்டார், இவங்க சரியாக அவருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த கோபம் ஒரு மாதம் வரைக்குமே அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை வந்துடும். அப்போ திரும்பவும் கோபம் அதெல்லாம் வந்து அவங்க தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கப்படுற அளவுக்கு அந்த விஷயங்கள் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் மனைவியுடைய கட்டுப்பாடு அப்படின்னு இருக்கும். ஆனால் சில விஷயங்களில் ஏன்னா அவரோட லக்னம் நல்லா இருக்கனால, அவரோட லக்னம் வல்லத்தன்மையோடு இருக்கனால சில விஷயங்களில் அவர் அந்த கட்டுப்பாட்டை தவிர்த்துருவார். ஓகேங்களா? இதுவே ஜாதகத்தில் அந்த ஆண் ஜாதகத்தில் அதாவது சுக்கிரன் 2 4 6 10 வல்லத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஆண் ஜாதகத்தில் லக்னம் 3 7 11 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து மனைவி சொல்கிறத அப்படியே கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம்மா, சரிம்மா, ஓகேம்மா, நீ வாங்கிட்டு வந்துடுறம்மா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆடு மண்டையாட்டுற மாதிரி இப்படி 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 ஆட்டுவாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் மனைவி மூஞ்சி மறைஞ்சதும் வீட்டை விட்டு வெளியே போனதும் அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வீட்டுக்கு வரும்போது அவங்க மனைவி சொன்னதை ஞாபகம் வச்சு கரெக்டாக ஏதாவது வாங்கிட்டு வரணுமா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் போனீங்களான்னு கேட்டால் இல்லையே, போகலையே. செஞ்சீங்களான்னு கேட்டால் செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அங்கே போனது மறைச்சிருவாங்க. அதாவது மனைவிக்கு தெரியாமல் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்குவாங்க. ஆனால் மனைவி கிட்ட மறைச்சிருவாங்க. அதே போல் மனைவி கிட்ட ரொம்ப அன்பாக இருக்க மாதிரி, அதாவது உண்மையிலும் அன்பாக இருப்பாங்க. ஆனாலும் சரியாக எந்த நேரத்தில் அந்த அன்பை வெளிப்படுத்தணுமோ அதை வெளிப்படுத்தி சமாதானப்படுத்திடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டேக்கிள் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அன்பு இருக்கும். அன்பு இல்லாமல் இல்லை, அன்பும் இருக்கும். ஒருத்தர் அன்பு இல்லாதவங்க கூட அன்பு இருக்க மாதிரி காட்டிக்குவாங்க. அதாவது அவங்களுடைய லக்னம் இசைவு 3 அப்படிங்கிறது இசைவு அப்படின்னு சொல்கிறது, எசைஞ்சு போகிறது அப்படின்னு சொல்கிறது. அது தேவையான நேரங்களில் எசைஞ்சு போய் மனைவிக்கு பொய்யும் சொல்லுவாங்க. அவங்க 3ஆம் பாவம் அப்படிங்கிறது பொய் சொல்லக்கூடிய பாவம். அந்த மாதிரி வந்தது அப்படின்னா சமாளிச்சிருவாங்க. சமாளிப்பு திலகமாக இருப்பாங்க மனைவி. அப்படிப்பட்ட மனைவிக்கு முன்னாடி அவங்க மனைவிக்கு கட்டுப்பட்ட மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் மனைவி இல்லாதப்போ அவங்க என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சுக்குவாங்க. திரும்பவும் அதெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி மனைவி கிட்ட காட்டிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து 3 7 11 அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதனால் அது வந்து தந்திரத்தன்மை அப்படின்னு சொல்கிறது. அது வந்து தந்திர கணவர்கள். ஓகேங்களா? அதுவே அந்த சுக்கிரன் 4 2 4 6 10 அப்படின்னு இருக்கிற ஜாதகருடைய லக்னம் 4 8 12 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மனைவி அவங்க கட்டுப்படுத்துவாங்க. அவரால் முடிஞ்ச அளவுக்கு சரின்னு போவார். ஆனால் ஒரு நேரத்தில் முடியாத நேரத்தில் சரியான பிரச்சனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அடி ஏன்னா 4 8 12 இப்போது வல்லத்தன்மையோட அவரோட லக்னம் இருந்தன்னா 2 4 6 10 இருக்கவங்க கை நீட்ட மாட்டாங்க மனைவி மேலே. ஒரு கோவத்தை தான் காட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் 4 8 12 அப்படின்னு இருக்கிற கணவர்கள் வந்து மனைவியை ஒரு அளவுக்கு பேசுவாங்க. இவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க இல்லைங்களா? அவங்க கட்டுப்படுத்துகிற மனைவி 6ஆம் பாவம் இருக்கனால அவங்க கட்டுப்படுத்தணும்னு நினச்சி ரொம்ப பேசுவாங்க. அப்படி ஒரு அளவுக்கு மீறி அவங்க பேசும்போது அவரால் தாங்க முடியாமல் 2 அடி அடிச்சிருவார். அவர் கோபத்தை வந்து அடித்து வெளிப்படுத்திடுவார். அப்புறம் இவங்க அடி வாங்கிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அவர் கிளம்பி போயிடுவார். அந்த மாதிரி அவங்க வேலைகளை அவங்க செஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி மனைவிக்கு கட்டுப்படக்கூடிய ஆண்கள் அப்படின்னு சொன்னால் அது வந்து 3 7 11 அப்படின்ற லக்ன தொடர்பும் ஒற்றைப்படை 1 5 9 அப்படின்னு ஒற்றைப்படை லக்ன தொடர்பு இருக்கிற ஜாதகர்கள் தான் மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை வந்து நான் சமீபமாக ஒரு ஜாதகம் போட்டிருந்தேன் இல்லையா? அந்த ஜாதகரோட ஜாதகத்தை பார்த்தப்போ தான் எனக்கு இது தோணுச்சு. அது யாருன்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க, நான் சொல்லலை. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நிறையா ஜாதகர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.